தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஏரியூர் அருகே கோர்ட் ஆர்டரை பிழையில்லாமல் படித்த 91 வயது மூதாட்டி அசந்து போன போலீஸ் அதிகாரிகள். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே வத்தல்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம்மாள். 91 வயதான இவருக்கு ஒரு பெண் மற்றும் 3 ஆண் மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் இவரின் வீட்டின் அருகே உள்ள இவருக்கு சொந்தமான குடிசை வீட்டில் அதே பகுதியை சேர்ந்த ஏழுமலையின் மனைவி சந்திரா என்பவர் குடியிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் நீண்ட நாட்களாக இந்த குடிசை வீட்டை காலி செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பெண்ணாகரம் தாசில்தார் மற்றும் அதிகாரிகளிடம் ஆறுமுகம்மாள் மனு அளித்துள்ளார். இந்த நிலையில் சந்திரா இந்த இடம் தமக்கு சொந்தம் என கூறியிருக்கிறார். இந்நிலையில் பெண்ணாகரம் டிஎஸ்பி மகாலட்சுமி தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அரசு அலுவலர்கள் முன்னிலையில் குடியிருக்கும் இடத்தை அளவீடு செய்ய வந்தவர்களை ஆறுமுகம்மாள் தரப்பினர் தடுத்து நிறுத்தினர். இதில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது அதிகாரிகள் முன்னிலையில் ஆறுமுகம்மாள் கோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவை பிழையில்லாமல் போலீசார் மற்றும் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளிடம் படித்து காட்டி அசத்தினார். இவர் 1946ஆம் ஆண்டு 3ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை கண்ட அரசு அதிகாரிகள் வயதான மூதாட்டி பேச்சை கேட்டு பொதுமக்களும் அதிகாரிகளும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பிறகு அதிகாரிகள் இரு தரப்பினர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பிறகு மற்றொரு நாள் அளவீடு செய்து கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்து சென்றனர். எஃப்எக்ஸ் நியூஸ் செய்திகளுக்காக பெண்ணாகரத்திலிருந்து செய்தியாளர் சந்துரு. எனது கட்சிக்காரின் மண் சுவரும் கட்டப்பட்ட ஓலை வீடு சீதளம் அடைந்ததால் மேற்படி சீதளம் அடைந்த வீட்டை எனது கட்சிக்காரர் அவர்களின் சகோதரர்களும் மேற்படி வீட்டை இடித்து அப்புறப்படுத்தி புதிய வீடு கட்ட கடந்து 2006 24ஆம் தேதி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரா மற்றும் சந்திராவின் மக்கள் 16 ஆறுமுக ரஞ்சித் ஆகியோர்கள் அக்கிரமமாக எனது கட்சிக்காரின் தந்தை பேரில் உள்ள பட்டாவை மறைத்து புதிய பட்டா பெற சபாபந்தியில் அலுவலகம் பெண்ணாகரம் வட்டார ஆட்சியாளரிடம் பொய்யான மனு கொடுத்து பட்டா பெற முயற்சித்து வருகிறார். அதை அறிந்த எனது கட்சிக்காரர்கள் உரிய உயர்வு அதிகாரிக்கு உரிய முறையில் மனு கொடுத்து மனு விசாரணைக்கு வராமல் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் மேற்படி சந்திராவின் பொய்யான மனுவின் பேரில் 12 லட்சமிட்டவரின் பரிந்துரையின் பேரில் 3 லட்சமிட்டவரும் பத்ரலி வீர அளவையாகவும் ஏற்கனவே எனது கட்சிக்காரின் தந்தை பேரில் உள்ள பட்டா நிலத்தை அளந்து சந்திரா பேருக்கு புதிய பட்டா வழங்குவதாக எனது கட்சிக்காரர்கள் அறிகிறார்கள். மேற்படி 1 முதல் 3 லட்சமிட்ட நீங்கள் அதுபோல் புதிய பட்டா கொடுக்க அதிகாரம் இல்லை. ஏற்கனவே எங்கள் கட்சிக்காரின் தந்தை பேரில் கொடுக்கப்பட்ட பட்டா நிலையில் இருக்கும் பட்சத்தில் எனது கட்சிக்காரருக்கு சந்திராவிற்கும் உரிமை பிரச்சனை உள்ளதால் அது குறித்து மாவட்ட உரிமையில் நீதிமன்றத்தில் உரிமையில் வழக்கு தொடர முற்பட்டு வரும் நிலையில் வழக்கறிஞர் மாநில தழுவிய போராட்டம் முன் எடுத்துள்ளதால் வழக்கு கோர்ட்டிற்கு எடுக்க முடியாமல் வழக்கு எண் கொடுக்க முடியாமலும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் எனது கட்சிக்காரருக்கு எனது கட்சிக்காரின் சகோதரர்களுக்கும் சந்திராவிற்கும் உரிமையில் சம்பந்தமான பிரச்சனை உள்ளதால் அடியில் கண்ட சொத்தை 1 முதல் 3 லட்சமிட்ட நீங்கள் உரிமையில் வழக்கு நிலையில் உள்ளதால் மேற்படி நிலத்தை அளந்து பட்டா கொடுக்காமல் இருக்க கடமைப்பட்டுள்ளது. எனவே 1 முதல் 3 லட்சமிட்ட நீங்கள் எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான நிலத்தை அளக்காமல் இருக்க வேண்டிய இந்த சட்ட அறிவிப்பு அனுப்பப்படுகிறது. இந்த சட்ட அறிவிப்பை மீறி 1 முதல் 3 லட்சமிட்ட நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிராக தகுந்த வழக்கு நடவடிக்கை எடுத்து தகுந்த பரிகாரம் அடைய நேரிடும் என்பது கண்டிப்பாய் ஆரியமன். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் வத்தலடி அஞ்சல் வத்தல்பட்டி கிராமம் வத்தலடி கிராம சர்வையின் சிக்குபந்தி விவரம் கிழக்கு அன்னபூர்ணி